நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிற்க முடியாது ராஜா. சோலோக சிலர் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளார ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலான்னு நினச்சேன். கொஞ்சம் கம்மியாக தான் அப்டேட் இருக்குது, ஆனால் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். அந்த கம்மியாக பார்த்திங்கன்னா நிறையா தான் இருக்கும். அப்டேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் கேம் விளையாடணும்னு நினச்சா கூட போர் அடிக்கிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் நிறைய இருக்குது. எல்லாம் எப்படா கேம்குள்ளே கொண்டு வர போகிறீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கானுங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறதே இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கே பெருசு தான். ஏன்னா இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கவர் பண்ணியிருப்பேன். எக்ஸோட்டாக பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நான்ங்கிறத இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கேம்குள்ளே நிறைய ஆட் ஆகிருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கேம்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம். வளவலன்னு பேசாமல் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாக் டவர் தான் நம்மளுக்கு விண்டர்லேண்ட் ஈவெண்ட் தான் வரப்போகுதுனால பார்த்திங்கன்னா கிளாக் டவரை பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிறிஸ்ட்ரியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா கிளாக் டவரை சுற்றி பனி பெய்யுது. அது மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பனி என்ட்ரஸ் வேறு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயோட வேறு லெவலில் இருக்குதுங்க. கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்திங்கன்னா கேம்குள்ளே ஆட் பண்ணிட்டானுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேம்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு புது வெஹிக்கிள் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா புது வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கேயும் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருப்பானுங்க. நம்ம போய் யூஸ் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் எடுத்துக்கலாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க. இந்த வண்டி ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வண்டி நல்லா இருக்குது, பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் இந்த வண்டியை பற்றி நம்ம ஓட்டி பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்டு தாங்க. ஃபிஸ்ட்டில் ஒரு எக்ஸ்ட்ராட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபைனல் ஃபிஸ்ட்டுன்னு. அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைனல் அட்டாக் பண்ணலாங்க. ஃபைனல் அட்டாக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. இனிமேட்டு கத்தி எதுவும் தேவையில்லை. இதுவே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு புது கேரக்டர். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு புது கேரக்டர் வரப்போகுது. இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் ஸ்கில்லை நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற எனிமி கூட தெரிஞ்சுவான். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு கேரக்டர் ஸ்கில் பவர் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் என்னதுடா இதெல்லாம் ஹேக்குடா ஹேக்கர்ஸ் போனலாம் பார்த்திங்கன்னா கேமுக்கு பவராக கொண்டு வரானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னைப்பர் கன்னுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஒன்று கொடுத்துட்றானுங்க மக்களே. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இனிமே ஈஸியாகவே பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கோப்புக்கு தான் பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போலாம் நம்ம எத்தனை லெவல் ஸ்கோப் வச்சுருக்கோங்கிறத பார்த்திங்கன்னா சைட்லேயே ஆட் பண்ணி காமிச்சிட்றாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான். ஏன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்கோப் வச்சுங்க எத்தனை லெவல் ஸ்கோப் வச்சுருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு நல்ல சேஞ்சு தான். ஏன்னா பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்கோப் வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோப் போட்டால் தான் தெரியுமா தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. இப்போ 4th லெவல் ஸ்கோப்பாக இருந்தாலும் சரி 3rd லெவல் ஸ்கோப்பாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு நல்ல சேஞ்சு தான். ஸ்கோப் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேரக்டர் ஸ்கில்னால் பார்த்திங்கன்னா ஹேக்கர் கேரக்டர் ஸ்கில்லுங்க. அதாவது பார்த்திங்கன்னா எப்படின்னா அதாவது ஹேண்டன ஹேக்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரக்டர் ஸ்கில்லாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பவராக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இல்லைடா கண்ணாக்காரா டே. ஹேக்கர் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா இங்கே பவராக கொடுத்துட்டு ஏன்னு பார்க்குறியாடா டே. ஹேக்கர்ஸை ஒழிங்கடான்னு நான் சொன்னேன். ஹேக்கர் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவராக கொடுத்து நம்மளை ஏமாத்தலான்னு பார்க்குறானுங்க. இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறது எல்லாம் பற்றி பேசினா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவானுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட்டை பற்றி பார்க்குறோன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இல்லை நெக்ஸ்ட்டாக வரப்போகிற 2 அப்டேட் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிடுது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபயராக போயிட்டுருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா புஷ்பா 2 கொலாபரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வரப்போகுதுங்கிறதுனால அதாவது பார்த்திங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வெண்டிங் மிஷினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வைஸ் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிடுறாங்க. கன்று என்ன வேணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏமோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுலாம் தனித்தனியாக பிரித்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே இருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்த ட்ரெயின் ட்ராக் மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைட் பண்ணிகிட்டே போகலாம். இல்லை முன்னாடி போகலாம் பின்னாடி போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்மளால் பார்த்திங்கன்னா கன் எடுத்து ஷூட் கூட பண்ண முடியுங்க. பார்த்திங்கன்னா நான் ஸ்லைட் பண்ணிகிட்டே போகிறேன்னா அப்படியே பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளை இறக்கி விட்றோம். இங்கேருந்து இங்கே பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு ஸ்லைட் பண்ணிகிட்டே போகலாம். அதாவது இங்கேயும் ஒன்று இருக்குது, இதை வச்சு பண்ண முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா கன் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கானுங்க. அதாவது ஃபேக்ட்ரி பீமா சக்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எங்கே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு மேலாம் வச்சுருக்கானுங்க. நான் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நான் கேமுக்குள்ளே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கிறதுனா இந்த ஸ்லைடு தாங்க. இந்த ஸ்லைடில் தாங்க ஒரு இனிமேட்டு இருக்குது. இனிமேட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அதில் தான் சுற்றுவானுங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் தாண்டி இன்னொன்று விஷயத்துலேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் மறக்காமல் கெஸ் பண்ணுங்கள். அதை இந்த வீடியோ எண்டில் தான் வச்சுருக்கேன். இது போக பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க. கிஃப்ட் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா லூட்லாம் பார்த்திங்கன்னா என்னமோ தீபாவளி ராக்கெட் மாதிரி வந்து உழுதுங்க. இது ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. இந்த கிஃப்ட் பாக்ஸில் நிறைய லூட் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
3 சிப் போட்ட கன்லாம் பார்த்திங்கன்னா இது இந்த கன்னில் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்த வரைக்கும் தான் தெரியும். கேமுக்குள்ளே இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் வரப்போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கொண்டு வர போகிறாங்க. நல்லா இருக்குது. கேமுக்குள்ளே இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க மக்களே. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா வீச் டிக்கெட் வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எனிமி நம்மளை எப்படி வந்து ஷூட் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்களா நான் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன். என்னை எனிமி வந்து சுற்றிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புது கன் ஸ்கின்னுங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கன் ஸ்கின் பேர் எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் என்ன தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்ல போகிறதில்ல, எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல போகிறது கிடையாது. இந்த கன்னில் பார்த்திங்கன்னா ஒரே புல்லட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர டேமேஜ் கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் தான் சாதாரணமாக நினைக்காதீங்க. வேறு லெவலில் இது உள்ள பார்த்திங்கன்னா ஷூட்டிங் நடக்குது. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த கன்று கேமுக்குள்ளே வர பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு போன அப்டேட்டில் வர வேண்டியது. ஆனால் பார்த்திங்கன்னா வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபி பார்த்திங்கன்னா முன்ன இந்த விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருசு பண்ணிட்டானுங்க. பரவாயில்ல. ஆனால் லாபியை பற்றி கடைசியாக தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கேனர் தாங்க. இந்த ஸ்கேனர் பார்த்திங்கன்னா பீக்கில் அதுவும் சென்டர் இடத்துல இருக்கும். இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி ஒரு செஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனிமி எங்கெங்கே இருக்கானுங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே நிற்கிறேன்னா எனிமி அங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் காட்டி கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி வரானா இல்லையா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிப் லைனில் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டே போகிறாங்க. இதுலேயும் பெரிய மேட்ருன்னா இதுலேயும் உங்களால் கன் எடுத்து ஷூட் பண்ண முடியும். இதையும் தாண்டி உங்களால் ஸ்பீடாக போக முடியும். 2 தடவை பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போக முடியும். இது சாதாரணமாக ஜிப் லைன் ஸ்பீடு தான். இந்த அடியில் ஸ்பீடாகவும் போக முடியும், முன்னாடியும் போக முடியும், பின்னாடியும் போக முடியும். இது வேறு லெவலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே அதை ஜிப் லைனை கொண்டு வர போகிறதே பயங்கரமான விஷயம். அதாவது இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வர இப்போ நார்மலாக இப்படி தொங்கிட்டு போகிறோமா அதை விட பார்த்திங்கன்னா பறந்துட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஓகே, இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். இதோட ஆசமான வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர். பை. தேங்க் ஃபார் வாட்சிங். வட்டா. பை.